தம்பி, நான் வீட்டுக்குள்ள போகாம இப்படி வீதியில நிக்கிற உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு. எதுக்கு என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ஏமா வரானான்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு போறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு எப்படி தெரியும்? நீ இப்படி தனியா நின்னு பேசிதான் ஊருக்கெல்லாம் தெரியும். வாமா, ரிஷி எப்படிமா இருக்கா? இப்ப பரவாயில்ல மாமா. என்னம்மா நீ வீட்டுக்கு வந்துட்ட? ரிஷிய ஹாஸ்பிடல்ல யார் பாத்துக்கிறா? அத சக்தி அங்க இருக்கா, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா. அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்தா. அத பாவம் ரிஷி தம்பி, அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா. அத குழந்தை இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். அத்த, ரிஷிக்கு எதுவும் ஆகாது. அவர் நல்ல மனசுக்கு அவர் நல்லாதான் இருப்பாரு. சரி, நாங்க இப்ப ரெஸ்ட் எடுக்கிறோம். வா வரேன் மாமா. கடவுளே, அந்த தம்பி குணமாகி வரணும். லட்சுமி மனசு மாறி ரிஷிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும். இதுதான் வேணும். இங்க பார், சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ, சரியா? டாக்டர்ஸ் வர டைம் ஆயி போச்சு. டாக்டர்ஸ் கண்ணில் படாம பிளான் படி கரெக்டா செஞ்சுடு. சரி, ஓகே. நீ பேசாம படு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப டாக்டர் வந்து போனாங்கன்னா அடுத்த ரவுண்ட்ஸ் வரதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே போய் நீ எல்லா வேலையும் முடிச்சிடு. சரி. ஆக்சிஜன் மாஸ்க நீ கரெக்டா எடுத்துரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துல அவன் மூச்சு திணறி செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் கன்ஃபார்மா இதுல செத்து போயிடுவாங்கிறது டவுட் தான். ஒருவேளை அவன் இதுல செத்து போலனா அந்த செலைன் பாட்டில் இருக்குல்ல, அந்த செலைன் பாட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணாம விட்டுடு. அப்படியே க்ளோஸ் பண்ணாம விட்டனா அவன் உடம்புல இருக்க பிளட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செலைன் பாட்டில போய் ஏறிடும். அத்தோட அவன் உறைஞ்சு போய் செத்துடுவான். அத்தோட அவனை காப்பாத்தவே முடியாது. சொல்றத கரெக்டா பண்ணிடு. என்ன புரிஞ்சுதா? ஓகே. சரி, சொதப்பாம கரெக்டா பண்ணு. வெரி குட். பரவாயில்லையா டாக்டர்? கொடுங்க. சார், கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. தூங்கிடாதீங்க. அப்பப்போ நர்ஸ் வருவாங்க. உங்களுக்கு அவசரம்னு பட்டா கால் பண்ணுங்க. சரிங்க. ஏன் சொல்றேன்னா, அவர் இன்னும் கிரிட்டிக்கல் பொசிஷனை தாண்டல, அதனாலதான். சரி டாக்டர். ஓகே, டேக் கேர்மா. சார், சலைன் தீரத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிடுங்க. ஓகே சிஸ்டர்.
என்ன டைமை வேஸ்ட் பண்ணாத. ஒரு 10 நிமிஷம் இரு. யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். கொலை என்னமோ புதுசு மாதிரி சீன் போடுறான். ச்சே. என்ன யாரும் வரல. அப்ப சீக்கிரமா போய் பண்ணு போ. ஆ, வேலையை முடி. அவசரப்படாத. எவ்வளவு சொன்னாலும் புதுசு மாதிரியே பண்றான். என்ன சார் பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, பேச முயற்சி பண்ணாரு, அதான். சார் சலையும் தீந்து போச்சு சார். கூப்பிட சொன்னேன்ல உங்களை. தள்ளுங்க. சார் பாத்துக்கோங்க சார். கொஞ்சம் லேட் ஆனா கூட பிளட் பாட்டிலுக்குள்ள போயிடும். ஆ, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. ஓகே சிஸ்டர். என்ன மேடம் இன்ஜெக்ஷன் போடலாமா? ஐயோ, சக்தி சக்தி. என்ன தூங்குற? எந்திரி. போய் அந்த மாஸ்க் எடு. ஆ, சரி. யாராவது வரதுக்குள்ள சீக்கிரமா போ. ஆ, சரி. இப்படி தூங்கிட்டு இருந்தா லக்ஷ்மி உனக்கு கிடைக்க மாட்டான். அப்புறம் அவன் எந்திரிச்சு லக்ஷ்மி கூட்டிட்டு போயிடுவான். போ. ஓகே ஓகே. சீக்கிரம் வெளியே போ. ஆ. ஐயோ, இவ வேற வந்துட்டாலே. இப்ப இவ உள்ள போனா எல்லாமே கெட்டுடும். வா. என்ன சக்தி, எங்க போற? இல்ல, கேண்டீன் வரைக்கும் சாப்பிட போலான்னு. நீங்களும் வாங்கல. ரிஷி நல்லா இருக்காருல்ல? ரிஷி நீங்க போகும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்காரு. உள்ள யாராவது இருக்காங்களா?
உள்ள சிஸ்டர் இருக்காங்க, அதனாலதான் நான் சாப்பிட போயிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்களேன். ரிஷி, என்னாச்சு ரிஷி? ரிஷி, என்னாச்சு? டாக்டர்! டாக்டர்! டாக்டர் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? மை காட். என்னாச்சு லட்சுமி? ஐயோ, என்னாச்சு டாக்டர்? என்னன்னு கொஞ்சம் பாருங்க இருங்க. ப்ளீஸ். சிஸ்டர் வார்ட் பாய் கூப்பிடுங்க. எமர்ஜென்சி வார்டுக்கு உடனே ஷிஃப்ட் பண்ணனும். ஒன்னாகாத அப்பாக்கு. என்ன சக்தி இது? நான் இப்பதான் உள்ள இருந்து வெளியே வந்தேன். நர்ஸ் இருந்தாங்க. உன்னை நம்பி தானே அவரை விட்டுட்டு போனேன். இல்ல நீ இத யாரோ வேணும்னு பண்ணிருக்காங்க. வேணும்னா பண்ணல சக்தி, திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் விட்டுட்டு போயிருக்கவே மாட்டேன். இல்ல, நான் கவனமா தான் பாத்துக்கிட்டேன். ராத்திரி பூரா தூங்காம உட்கார்ந்துட்டே ஆனா பகல்ல கோட்டை விட்டுட்டேன். நீங்க வர வரைக்கும் நான் அங்க இருந்து போயிருக்க கூடாதுதான். அது ஏன் தப்பு தான். மன்னிச்சிருங்க. இனிமே மன்னிச்சு என்ன ஆக போகுது சொல்லு? டாக்டர் வந்தா இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. ரிஷி குணமாகி வீடு திரும்புற வரைக்கும் நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போக மாட்டேன் சக்தி. இன்னொரு 5 நிமிஷம் விட்டு இருந்தா ரிஷி செத்து போயிருப்பான். அதுக்குள்ள அந்த ரித்திகா வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டான். கெடுத்தது ரித்திகா இல்ல, நீதான். நானா? பின்ன நானா? ராத்திரி பூரா உன்கிட்ட படிச்சு சொன்னேன் அவனை முடிச்சிருன்னு. நீ என்ன பண்ண? பயந்து பயந்து நேரத்தை வீணாக்கன. அந்த சாதாரண விஷயத்த கூட நான் உன்னை எழுப்பி விட்டதுனாலதான் செஞ்சேன். இல்லனா இது கூட நடந்திருக்காது. சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்காத. நேத்து ராத்திரி டாக்டரும் நர்ஸும் மாத்தி மாத்தி வந்துட்டு இருந்ததா நீயும் தானே பார்த்த. காரணம் எல்லாம் சொல்லாத. காரியத்தை முடிக்க துப்பில்ல உனக்கு. பேச வந்துட்ட பெருசா. சரி, உனக்கு மட்டும் துப்பு இருந்துச்சா? நீ தான் ட்ரை பண்ணி சொதப்புன. என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்க? இது பாரு, இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. ரிஷி செத்திருந்தா எந்த விசாரணையும் இல்லாம போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. என்னையும் பிடிக்க போது. நீ பெரிய புத்திசாலி மாதிரி கொல்றதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்லி அவனுக்கு பக்கத்து பெட் வாங்கிட்டு வந்து படுத்திருக்கியே. உன்னை சந்தேகப்பட மாட்டாங்க? ஏற்கனவே நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொல்லி லக்ஷ்மி போலீஸ்ல சொல்லிருக்கா. அது நீ மறந்துட்டியா? இது பார், இன்னும் சொல்ல போனா நீ இந்த ஹாஸ்பிடலுக்கு வந்து அட்மிட் ஆனதே மகா தப்பு. நீ வெளியில இருந்து என்னையோ இல்ல வேற யாரையோ வச்சு ரிஷியை கொன்னுருந்தா போலீஸால உன்னை அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. உன்னையும் பெருசா கேள்வி கேட்க முடியாது. ஆனா இப்போ நம்ம ரிஷியை கொன்னோம், அடுத்த நிமிஷமே போலீஸ்ல மாட்டிப்போம். ஏன் சொதப்பனன்னு கேட்டா இல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இது பார், நம்ம கொலை செய்யாதது ஒரு விதத்துல நல்லதுதான். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் அவனை திரும்பவும் கொண்டு வந்து இந்த ரூம்ல வைக்க மாட்டாங்க. இனிமே நாம எப்படி அவனை கொலை பண்றது? அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. வழி எங்க இருக்கு? எல்லா வழியும் தான் அடைஞ்சு போயிருக்கே. ரிஷி குணமாய் போற வரைக்கும் லக்ஷ்மி அவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டா. சோ நான் நைட்ல ஸ்டே பண்றதோ பகல்ல பாத்துக்கிறதோ நடக்க போறதில்ல. அடுத்தது நீதான். நீ இருக்கிற திசையை பார்த்து கூட ரிஷியை லக்ஷ்மி படுக்க வைக்க மாட்டா. சோ நீயும் போக முடியாது. சரி, நான் போலனா என்ன? ரிஷி கதைய வேற ஆளை வச்சு முடிச்சா? யாரு? உன்னோட ஆளுங்களை வச்சா? அவங்க சொதப்பினதுனாலதான் நாம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
மறுபடியும் அவனுங்க வந்து என்ன பண்ணிட போறானுங்க? எனக்கு அவனுங்களை மட்டும் தான் தெரியும் நினைக்காத. அவனுங்களுக்கு மேல இருக்க ஆளுங்களும் எனக்கு நல்லா தெரியும். அவங்கள ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டு நான் ரிஷி கதையை முடிச்சு காட்டுறேன். இது பார், ரிஷியோட கதையை நீ முடி, என்ன மட்டும் இதுல இழுத்துறாத. நீயே சரின்னு சொன்னாலும் உன்னை நான் இதுக்குள்ள இழுக்கிறதா இல்ல. இதை நான் தனியாவே பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ம். வாங்க டாக்டர். உட்காருங்க. ரிஷிக்கு இன்னொரு முறை இப்படி நடந்தா எங்களால அவரை காப்பாத்தவே முடியாது. நாங்களே அவரை கான்சியஸ்க்கு கொண்டு வர போராடிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா இந்த நேரத்துல அவர் உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்க. இல்ல டாக்டர், அது வந்து இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா கூட அவர் இறந்து போயிருப்பாரு. அவர் அட்டெண்டன்ட் யாரு? டாக்டர், நான் தான் இருந்தேன். நேத்து எனக்கு பதிலா என் குழந்தைனார விட்டுட்டு போயிருந்தேன். அந்த நேரத்துல தான் இப்படி ஆயிடுச்சு டாக்டர். ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்துட்டு அவருக்கு ஏறிட்டு இருந்த சலைனை நிறுத்திருக்காங்க. லிட்டரலி அவரை கொல்ல முயற்சி நடந்திருக்கு. இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. அவர் உயிருக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்கல? ஹாஸ்பிட்டல் உள்ளலாம் வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரோட பாதுகாப்புக்காக கேட்கிறேன் டாக்டர். தனியா ஒரு ரூம் கொடுத்துறீங்களா? ஐசியூலயும் அவர் தனியா தானே இருந்தாரு. இல்ல மேடம், அங்க வேற ஒரு பேஷண்ட்டும் இருந்தாங்க. யார் அந்த பேஷண்ட்? மகதின்னு கால் ஃபிராக்சர்ல அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, அவங்க இந்த பேஷண்டோட வைஃப். ஹஸ்பண்ட பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு சொல்லி ரூமை மாத்தி கேட்டாங்க. நான் பெரிய டாக்டர்கிட்ட பேசி ரூமை மாத்தி கொடுத்தேன். ஐசியூல எப்படி அவங்கள அலோவ் பண்ணலாம்? சரி விடு, நான் இத பத்தி டீன் கிட்ட பேசுறேன். மகதியை வேற வார்டுக்கு மாத்திடுறேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இனிமேலாவது அவரை பத்திரமா பாத்துக்கோங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. தேவைப்பட்டா போலீஸ் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகே டாக்டர். ஓகே. சுடுகாட்டுல தான் அந்த சாமியார் இருப்பாருன்னு சொன்னாங்க. இங்க எல்லாம் பொணமா எரியுதே. அவர் பேரு காத்ரான் வேற சொன்னாங்களே. வேற வழி, வேலை ஆகணுமே. என்னது, பணத்தை சமாதி மேல போட்டு போயிருக்காங்க. நான் பாக்குறப்ப தலை அந்த பக்கம் தானே இருந்துச்சு. இப்ப எப்படி திரும்பி போறது? தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே. யாரது கேக்குறல்ல? யாரது? மனுஷனா சாத்தானா? நீ வரையா இல்ல நான் வரட்டா? இல்ல இல்ல, நானே வரேன். என்ன வேணும்? காத்ரா குருஜியா? ஆமா. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். அவர் அங்கதானே இருக்காரு, போய் பாரு. எனக்கு திரும்பி போக பயமா இருக்கு. உயிர் இருந்தா மனுஷன், செத்தா போனோம்.